இயக்கத்திலிருந்து திரு சேதுராமன் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். இப்போ பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு என்ன பதில் மத்திய அரசு தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு? 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மத்திய அரசினுடைய இந்த ஒப்புதல் என்பது தேவையா? எது நடைமுறை? வணக்கம். திரு சுந்தரராஜன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான். அதாவது சில பகுதிகளை மட்டும்தான் நீங்க அறிவிக்க முடியும். உதாரணத்திற்கு சமீபத்தில் பிரச்சனைக்குரிய விஷயமாக பேசக்கூடிய அரிட்டாப்பட்டியில கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேல நீங்க அங்க பாதுகாக்க சூழல் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பகுதியை அறிவிக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த 3 மாவட்டங்களை நீங்க மத்திய அரசு குறிப்பிடுறது மாதிரியான ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாவோ ஈகோ சென்சிட்டிவ் ஏரியாவோ அறிவிக்க முடியாது. காரணம், நீங்க சாதாரண நடைமுறையில செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் கூட நீங்க அனுமதிக்காக பெரிய நீண்ட காலத்துக்கு காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மாநில அரசு மிக சரியாக தான் செய்தது. 2019 சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானமாகட்டும், அது நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசாணையாக 2020 வெளிவந்ததுலயும் மத்திய அரசினுடைய அனுமதியோட தான் அந்த ஆர்டரை கவர்னர் இங்க அரசாணையா வெளியிட்டிருக்காரு. அப்ப மத்திய அரசு தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல சொல்லாம என்ன சொல்லியிருக்காங்க, இது ஈகோ சென்சிட்டிவ் ஏரியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மாநில அரசு மிக தெளிவாக எந்தெந்த தொழில்கள் இங்க தொடங்கக்கூடாது, அதுல எண்ணெய் எடுப்பு தொடர்பாகவோ அந்த ஆணையில தெளிவாக இருக்கு. இதற்காக தான் கூடுதலான ஒரு பலம் செய்யக்கூடிய வகையில அன்றைய அதிமுக அரசு முடிந்த பிறகு திமுக அரசு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிச்சு. திருமிகு சுல்தான் இஸ்மாயில் தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி எண்ணெய் எடுப்பு பணிகள் காரணமாக காவிரி டெல்டால மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கான ஒரு கமிட்டி. அதுல திருமிகு இஸ்மாயிலோட சேர்ந்து ஐஐடி உட்பட வேளாண் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகம் உட்பட பல பேராசிரியர்கள் இருந்தாங்க. அந்த கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் மாநில அரசுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டிருக்கு. அப்படி வழங்கப்படும் போது திருமிகு சுல்தான் இஸ்மாயில் மிக தெளிவாக செய்தியாளர்களை சந்திப்போது சொன்னது, இது மிக மோசமான சூழல்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு. இதை படக்காட்சிகளோடு விளக்க கூட தங்களுடைய குழு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். அந்த அறிக்கையை வெளிவந்ததுன்னா இன்னும் சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்றது வெளியில வரும். ஆனா இந்த 3 மாவட்டங்கள்லயும் நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த திட்டங்களும் செயல்படுத்த விடல. கூடுதலாக எண்ணெய் எடுப்பு தொடர்பாக அவருடைய பதிலே குறிப்பிட்டிருக்காங்க, இது தனி சட்டப்படி வரும் அப்படின்னு சொல்லி. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுதலான அம்சங்கள், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவது என்பது மாநில அரசு மூலமாக மட்டும்தான் அது நடைமுறையில் சாத்தியமாகும். அப்ப ஏற்கனவே இந்த சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு 2020 கொண்டு வரப்பட்ட மத்திய அரசு கொண்டு கேட்டகரி B1 என்ற அடிப்படையில் கொண்டு போனாங்க எண்ணெய் எடுப்பு ஆய்வு பணிகளை. அப்ப கொண்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப SEIன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு 3 மனுக்கள் வந்திருக்கிறதாக இந்த பதிலே குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று ராமநாதபுரத்திலையும், 2 வேதாந்தாவுடைய கடலூர் பகுதியில் ஒன்றும் டெல்டா பகுதியில் ஒன்றுமாக 3 அனுமதிகள் SEIA பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றதே என்னன்னா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய அம்சங்களை SEIA கணக்குல எடுத்துக்கிட்ட அடிப்படையில அதற்கான அனுமதிகள் வழங்கப்படாம இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அப்ப இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய மசோதா மாநில அரசு 2019 கொண்டு அது 2020 அரசாணையாக வந்தது மிக தெளிவாக இங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை மாற்றி இருக்கு அப்படின்றதுக்கான செய்தியும் இதுல வந்திருக்கு. ஆனா மத்திய அரசு நமக்கு வேதனையும் வலியும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு காரணமாக சொல்லி வேறு மாற்று ஏற்பாடு பண்ணுவதற்கு திட்டமிடுகிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துது. அப்ப மத்திய அரசு இந்த வேளாண் உற்பத்திக்கான முன்னுரிமையை கொடுப்பதாக கூறக்கூடிய மத்திய அரசு அதற்காக இது போன்ற சட்டங்களை மத்திய அரசும் அங்கீகரிக்கக்கூடிய வழிமுறைகளை எதிர்காலத்தில் கொண்டு வரணும். மாநில அரசு கொண்டு இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை மத்திய அரசு அங்கீகரித்து அதற்கான கூடுதல் வளங்களையும் இந்த பகுதி பாதிக்க விடாம விவசாயத்துக்கு பிரதானமான பகுதியாக மாற்றுவதற்கு மத்திய அரசு கூடுதலான துணை நிற்கணும் மாநில அரசோட என்றுதான் நம்ம இங்க எதிர்பார்க்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடர்பான இந்த விவகாரம் குறித்த தெளிவிற்கு நன்றி திரு சேதுராமன்.